இல்லைனாலும் இந்த வீட்டை விட்டு எங்கள் அம்மாவை போக சொல்லுங்கன்னு எந்த பசங்களும் சொல்ல மாட்டாங்க. இந்த ரூமை காலி பண்ணி கொடுத்து அந்த ரூமில் நான் தங்கிக்கிறேன் அவங்க மூத்த பையன் சொல்கிறது. ஒரு சின்ன 2004 மேடம் கல்யாணம் ஆச்சு. டிசம்பரில் 2005 பெரிய பையன் மேடம். சின்னவன் வந்து 2008 பிறந்தான் மேடம். சின்ன பசங்கும் போது எங்கள் மாமியார் எதுவுமே செய்யலை மேடம். அப்போ மாமனார் இருந்தார். 2013 தான் காலமானார். எங்கள் மாமனார் இப்போ இறந்து 12 வருஷத்துக்கிட்ட ஆகுது மேடம். அவங்க மாமனார் இருந்த வரைக்கும் எங்கள் மாமியார் நல்ல கேரக்டரு, மாமனாரும் நல்ல கேரக்டராக தான் நல்லா தான் இருந்தாங்க. அவங்க வந்து மாமியார் வந்து நாத்தனார் வந்து கூட பிறந்த தம்பிக்கு தான் கொடுத்தாங்க. அவங்களும் சரியில்லாதனால இவங்க கூட்டு வந்து வீட்டிலே வச்சுக்கிட்டாங்க நாத்தனாரை. இவங்க ஊக்குவிச்சு மாமியாரே தான் ஊக்குவிச்சு படிக்க வச்சு டீச்சர் வேலைக்கும் கிடைச்சி போகிற அளவுக்கு இது ட்ரை பண்ணி விட்டாங்க. அவங்க பொண்ணோட வாழ்க்கை கெடுத்துட்டாங்கல்ல, தம்பிக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு. அந்த குற்ற உணர்ச்சி இருக்கும்ல, இந்த மாதிரி தயவு செஞ்சு பண்ணாதீங்க. தம்பிக்கு கொடுக்க அவனுக்கு வேற யார பொண்ணு கொடுப்பா, நான் தான் ஒரு பொம்பளை பிள்ளைய பெத்து வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு கொண்டு போய் கொடுக்கறது.